ஹாய், வெல்கம் டு மம்மா வித் ஹைடிமா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த இட்லி பொடியை வச்சு எப்படி பொடி இட்லி செய்யலான்றதும் பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு கப்பு உளுந்து பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக பெருங்காயம், இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உளுந்த பருப்பு ஒரு கப்பு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ரொம்ப சிம்மில் வச்சு, ஃபுல் சிம்மில் வச்சு இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண. அந்தளவுக்கு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உளுத்தம்பருப்பு இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கடலைப்பருப்பு, எவ்வளோ உளுத்தம்பருப்பு எடுத்தோமோ அதே ஈக்குவலாக நம்ம கடலைப்பருப்பும் எடுத்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பையும் நம்ம நல்லா இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஸ்லோவில் வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் மாறணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனவுடனே இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா பைத்தம்பருப்பு எடுக்க போகிறோம். பைத்தம்பருப்பு பார்த்தோன்னா சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக தான், அதனால் ஒரு 1/4 கப்பு எடுத்தால் போதும். அதனால் ஒரு 1/4 கப்பு நம்ம பைத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து பைத்தம்பருப்பு, இது ஒரு 1/4 கப்பு எடுத்து இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தோன்னா நம்ம கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே பைத்தம்பருப்பு நம்மளுக்கு நல்லா ஸ்மெல்லு கொடுக்கும். அதுக்காக இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக பைத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 பருப்பும் எடுத்துட்டோம். இதை நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் இல்லை, காஞ்ச மிளகாய் ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் நல்லா எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு 12 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் நல்லா நிறையாவே ஒரு 5-6 கொத்து நான் போட்டிருக்கேன். அவ்வளோ ஒரு கைப்பிடி வர அளவுக்கு கறிவேப்பிலை. இதையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இது பண்ணிவிட்டு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும், அந்த ஈரப்பதம்லாம் போய் மொறுன்னு ஆகிற வரைக்கும் இதையும் கறிவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதையும் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் டேஸ்ட்டுக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். நிறைய போட வேண்டாம். ஸோ இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பார்த்தோன்னா ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் அது அந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் விட்டுருக்கேன். இப்போது இந்த பூண்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு லைட்டாக இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இது கலர் மாறுற வரைக்கும். தோலோடவே போட்டிருக்கேன், நான் உரிச்ச பூண்டு போடல, நல்லா தோலோடவே போட்டு அந்த ஆயிலை எடுத்துகிட்டு வெறும் பூண்டை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் அந்த வறுத்து வச்சது கூடவே ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பருப்புன்றதுனால நம்ம டைஜஷனுக்காக நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஃபேனில் வச்சு. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாவை போட்டு, மிளகாவும் பூண்டு இருக்கிற பூண்டை நம்ம போட்டு, அதுக்கு மேலே இந்த பருப்பு, கறிவேப்பிலை, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிருங்க. இதுக்கு கூட நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு போடுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், அதே மாதிரி ரொம்ப பருப்பாகவும் இருக்க வேண்டாம். மீடியமாக நம்ம இந்த ரவை பதத்துக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அப்போ தான் இட்லி கூடவோ தோசை கூடவோ
தொட்டு சாப்பிடும்போது நல்லா அதை ஒட்டி வரும். அதனால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொரப்பாக அரைச்சி திரும்பவும் நான் அந்த மிக்ஸி ஜாரோட சூடு இருக்குன்றதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். ஸோ இப்போ நல்லா இதை பிளேட்டில் போட்டு ஃபேனில் வச்சுருங்க, நம்ம நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நான் இட்லி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டு இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு யாருக்குன்னா டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இட்லி சூடாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 இட்லி போட்டு நான் இப்போ பொடி இட்லி செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தோன்னா இட்லியை நல்லா எடுத்துட்டு கொஞ்சமாக ஆற வச்சுட்டு, ஏன்னா சூடாக பண்ணோன்னா ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கும். அதனால் இட்லியை ஆற வச்சுட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்த பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் போட்டு சிம்மில் வச்சுருங்க. கேஸ் ஃபுல்லாக சிம்மில் இருக்கணும். அது கூட நம்ம ரெடி பண்ண இந்த இட்லி பொடி ஒரு 2-3 ஸ்பூன் போடுங்க. நம்ம 3 இட்லிக்கு தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய இட்லி. 3 இட்லியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த பேனில் ஒரு 3 ஸ்பூனு இட்லி பொடி போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியை இது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து ஒரு 7 மினிட்ஸு இது நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த இட்லி பொடி எல்லாமே அந்த இட்லியில் நல்லா அது இதுவாகணும், கோட் ஆகிற வரைக்கும் நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம அதை ரோஸ்ட் பண்ண அதோட டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா இட்லிக்குள்ளே இறங்கும். நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா டோஸ்ட் பண்ணுங்கள். டோஸ்ட் பண்ணால் நம்மளோட இட்லி வந்து இந்த மாதிரி தான் மாறிடும். ஸோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பொடி இட்லி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம தோசையிலையும் போடலாம். நல்லா தோசை நைஸாக ஊற்றிட்டு ஃபுல்லாக கீ போட்டுட்டு நம்ம மேலே ஃபுல்லாக இந்த இட்லி பொடி போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஒரு பொடி தோசையும் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஒரு சூப்பரான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. Subscribe for more videos. Thank you.